ஹாய் திஸ் இஸ் நான் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் மசாலா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன வேணால் நேம் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஆவியில் வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே இங்கே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியா, கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாம். தீயக்கூடாது. அதுக்கப்புறம் அது கூட 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதனோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பெருசாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆவியில் வெந்துட்டுருக்கு. அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 7, 8 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். எப்பவுமே தக்காளியை விட வெங்காயத்தோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். இல்லைனா புளிப்பு எடுத்துக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ தக்காளியை வந்து சரிசமமாக குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வெந்துட்டுருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டேஜாக வரதை நான் வீடியோ எடுத்து அது பொங்கி பொங்கி வரும் இல்லையா? ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜாக வீடியோ எடுத்திருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பூன் விட்டு பார்த்தா தெரியும். ஸோ ஃபைனலாக வெந்துருச்சு. அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வெந்துட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கூட இந்த கட் பண்ணி வச்ச முட்டையை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னு நினச்சின்னா நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் நம்ம ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு, ஏன்னா நம்ம முட்டையை இப்போ தான் கட் பண்ணி போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே அந்த மசாலா வரணும் இல்லையா, அதனால் ஒரு 5, 6 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டுன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு முறையும் அகெயின் வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு பார்க்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.